ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாரா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பச்சடி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது பீட்ரூட் பச்சடிங்க. அதுக்கு நான் 2 எடுத்திருக்கேன். இது 350 கிராம் இருக்குது. நமக்கு தேவை 250 கிராமுங்க. இதில் நான் இதில் பாதி எடுத்துக்கிறேன். 1.5 250 கிராம் வந்துடும். உங்களுக்கு தேவைன்னா 200 கிராமில் கூட செய்யலாம். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 250 கிராம் எடுத்து இதை இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு துருவி எடுத்துகிட்டு வரேங்க. பார்க்கலாம். பீட்ரூட் நான் துருவிட்டேங்க. இந்த மாதிரி சின்னமாக இருக்கிற ஹோல்ஸில் துருவிக்கங்க. ரொம்ப பெருசுலாம் வேணாங்க. இது பெருசு, இது மீடியம் சைஸ். அதனால் எல்லாத்தோட சிறுசில் தாங்க நான் பண்ணேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. மாதிரி அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும். இது இப்போ ஒரு 250 கிராம் இருக்குங்க. இதை நம்ம மண் சட்டியில் போட்டுக்கலாம். இப்போ நான் அடுப்பை வச்சிடுறேன். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டுக்கலாங்க. ஜாஸ்தி தண்ணி வேண்டாம், ஏன்னா இதுவே தண்ணி விடும். ஏன்னா இப்போ நம்ம தயிர் பச்சடி பண்ணுறதுனால தயிர் விடுவோம், தேங்காய் அரைச்சி சேர்க்கணும். இப்போ அந்த தண்ணிலாம் உங்களுக்கு ஈக்குவலாக வந்துடுங்க. இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம். இந்த மாதிரி தலை தட்டி போட்டுங்க. அப்புறம் தேவைன்னா அதுக்கப்புறம் நம்ம திரும்பி சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு டீஸ்பூன் வச்சு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை நம்ம வேக விடுவோம். வெந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தேங்காய் மசாலாலாம் அரைச்சிக்கலாங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா வெந்தெடுத்து பாருங்கள். நம்ம தண்ணி வச்சாலும் கரெக்டாக இருக்கணுங்க. இது வற்றி வரணும், நிறைய தண்ணீரை விடக்கூடாது. சரிங்களா? அவ்வளோதான். வெந்து வந்து இப்போ அடுப்பை நம்ம ஸ்லோ பண்ணிவிடுவோம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவலுங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சை இப்படி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்காங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க, 1/4 டீஸ்பூன். சரிங்களா? அவ்வளோதான். இதை நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இதுலேயும் தண்ணி ஜாஸ்தி விடாதீங்க. ஒரு 2 சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். பாருங்கள். இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். மிக்ஸி அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு ஜாரையும் கழுவி விட்டுட்டேன். பாருங்கள். இது ஒரு கொதி வரட்டங்க. இப்போ இது ஒரு கொதி வந்ததும் நம்ம இதை நல்லா ஆற விட்டுருவோம். ஆற விட்டு அதுக்கப்புறமா தயிர் சேர்ப்போங்க. ஒரு கப்பு தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி இதில் விட்டுட்டு தாளிச்சிட வேண்டியதாங்க. இது இப்போ ஒரு கொதி வரட்டும், பார்க்கலாம். மூடி வச்சிடுறேன். பாருங்கள், நல்லா கொச்செடுத்து இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் ஆறி வரணுங்க, ஏன்னா சட்டி சூடாகவே இருக்கும். இப்போ நம்ம இதை கொதிக்கிறதுல தயிர் ஊற்றுற திரிஞ்சிடும். அதனால் இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதை நல்லா ஆற விடுவோம். ஒரு 20 நிமிஷம் ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சிட வேண்டியதுதாங்க. நல்லா ஆறி எடுத்து பாருங்கள், எவ்வளோ திக்காக எடுத்து தண்ணி சுத்தமாக இல்லை. இப்போ நான் நல்லா கெட்டி தயிர் 1 கப் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் தாங்க வச்சுருக்கேன். நம்ம இதில் விட்டுக்குவோம். நல்லா சூடு ஆறி இருக்கணுங்க. சுட ஊற்றுறாதுங்க. நான் இதை திரும்பி ஒரு 3-4 வாட்டி சொல்லிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதில் தாளிப்பு கொட்டிடுவோங்க. நான் 1 கப்பு தயிர் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நீங்கள் இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் தாளிப்பு கரண்டி வச்சிடுறேன். அடுப்பத்தை வச்சிடலாம். இது சூடு ஏறிட்டாங்க, பார்க்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க.
எண்ணெய் சூடாகிடுதுங்க. இப்போ நான் ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்து எடுத்து வச்சுருக்கேங்க. எடுக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் அதையும் போட்டுக்கலாங்க. ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டான்னு பார்த்துக்கோங்க. ஆகிட்டு இப்போ நம்ம இதில் சேர்த்துற வேண்டியதாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பச்சடி ரெடி. சூப்பராக விசேஷத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. நான் இப்போ இதை வேறு பிளேட்டில் டிஷ்ஷில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். சூப்பரான ஒரு பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிடுதுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உப்பு வந்து நான் 1 டீஸ்பூன் தான் போட்டேன். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம சாப்பிட்றச்ச நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ சரியாக இருக்குங்க. சரிங்களா? இது சாதத்து கூட வச்சுலாம் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஓணம்லாம் வருது. அது ஓணம் வந்தாலே பாருங்கள், இந்த பச்சடி இல்லாத இருக்காது, எல்லார் இலையிலையும் இது இருக்கும். அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.